ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி வித் சன்னா மசாலா. ஸோ வாங்க இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா செய்கிறதுக்கு சன்னாவை, அதாவது கொண்டக்கடையில் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா வந்து இந்த மாதிரி ஷோக்காவை விட்டுணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து வேக வச்சு அதில் தான் நான் வந்து இன்றைக்கி 3 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி அந்த சன்னா முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மூடிடலாம். மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சன்னா மசாலா நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணி இதில் ஜீரா போட்டுடலாம். செஞ்சிருச்சு. இப்போ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா எல்லாத்துக்கும் இந்த சன்னா மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த சன்னா மசாலா ஆட் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அந்த சன்னா மசாலா வந்து நல்லா கிரிஞ்சிஸ்னாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். அப்படி வச்ச பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதால ஸோ கம்மியாக தான் நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா 2 நிமிஷம் வந்து கைவிடாமல் வதக்கிக்கலாம். இந்த சன்னா மசாலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சில பேர் அரைச்சி போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி போடுறதால ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்றப்போ நல்லா வந்து கிரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறதால ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு பெனிஃபிட் தாங்க. டைஜஷன் வந்து நல்லா வந்து சீக்கிரம் ஆகிடும். ஸோ வந்து அஜீரண கோளாறு ப்ராப்ளமே வராது. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 2 தக்காளி வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். இதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் நீங்கள் கம்மியால் வச்சுடுங்க. மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவும் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். கல் உப்புலேயே இந்துப்புன்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப வந்து ஹெல்த்தி. அந்த உப்பு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண பாருங்கள். எல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. இந்த டைமில் மற்ற மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுவும் சேர்த்து நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்னா கொண்டக்கடலை வந்து வேக வச்சு எடுத்து இந்த தண்ணியை நான் வந்து போட்டு வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ அந்த தண்ணி நீங்கள் வந்து வேஸ்ட்டு பண்ணாதான் அதுலேயும் ரொம்ப வந்து சத்துக்கள் இருக்குது. ஸோ தேவையான 1 கப் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட் மட்டும் வந்து இது வேக வச்சு எடுக்கலாம். ஸோ நல்லா கலந்துக்கலாம். தேவையான வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மூடி போட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கொண்டக்கடையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ரிச் ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து இந்த கொண்டக்கடையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சில்ட்ரன்ஸும் கொடுக்கலாம். நீங்களும் வந்து இன்டேக்கை எடுத்துக்கலாம். மசாலாவில் நம்ம வந்து அப்படியே கொண்டக்கடையில் போடுறதை விட பாதி இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக டேஸ்ட் வந்து அவ்வளோ ரிச்னஸாக நல்லா இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நான் வந்து அதில் பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்து இந்த மாதிரி போடுறதால கிரேவியும் நான் வந்து நல்லா திக்காக வரும். ஸோ நம்ம கிரேவிக்கு வந்து தக்காளி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம், தக்காளி வெங்காயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுறதால கிரேவியும் நல்லா திக்காக வரும், டேஸ்ட்டும் அவேசமாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம போட்ட அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். டைமில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சு அந்த பாதி கொண்டக்கடலை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கலாம். அந்த மசாலாஸ் எல்லாமே இந்த கொண்டக்கடலோட ஆட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஸோ 2 நிமிஷம் வந்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷம் வந்து கைவிடாமல் கலந்துக்கலாம். அந்த மசாலாஸ் எல்லாம் சனாவோட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி. ஸோ இந்த டைமில் இன்னும் பாதி சனா நான் ஆட் பண்ணுறேங்க. பாதி வந்து மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். சிக்கன்ஸும் நல்லா வந்து விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து சன்னா மசாலா வந்து பவுடர் ஆட் பண்ணுறோம். அது ஒரு 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஜீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. இது லாஸ்ட்டாக தான் 2 ஆட் பண்ணால் தான் நல்லா வந்து அரோமா நல்லாயிருக்கும், நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் தான் இதை ஆட் பண்ணி 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடணுங்க. ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ இதில் தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம்.
மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வந்து ரிச்னஸாக இருக்கணும்னு சொல்லி நான் 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சன்னா மசாலா. அதுக்கு வந்து காம்பினேஷனாக பூரி செஞ்சுருக்குங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த சன்னா மசாலாவுக்கு பூரி, சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் எல்லாமே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிச்சன் 786 புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி